ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபாநிதியை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சோதரம், கடந்த ராத்திரி எல்லாம் எங்களுக்கு நல்லவராக இருந்து ஆண்டவரே சோதரம் சோதரம் உடைய சமூகத்தில் காலமே வந்து கர்த்தரை மையப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக சோதரம். வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும் வர வேண்டியவர்களையும் ஆண்டவரை உற்சாகப்படுத்திக் கொண்டு வாரும். அதிசயங்களை காண வேண்டும். தேவக்கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பெரிய சுமணத்தால் படி கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இக்காலத்தும் கர்த்தரே சுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தரே சுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தரே சுவை தேவசாயனா மாறியே
உயர்வோ தாழ்வோ என் நிலையோ உயர்வோ தாழ்வோ என் நிலையோ உயர்வோ தாழ்வோ என் நிலையோ உயர்வோ தாழ்வோ என் நிலையோ விசுவாசத்தா
Hallelujah. Oh, Jesus' name.
ரைஸ். ஹalleluya. ரத்தம் ஜெயம். Hallelujah. Oh, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Oh, Jesus name, hallelujah. ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. நிரப்புங்க தகப்பனே, ஸ்தோத்திரம் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. நன்றி. ஸ்தோத்திரம். கிருபை. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 7வது சங்கீதத்தை நாம் படிக்கலாம். ஹல்லேலூயா. இங்க வா பைபிள் எடு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சங்கீதம் 7வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 7வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே 3ஆம் சங்கீதம் முதல் 6ஆம் சங்கீதம் வரை மக்ராயிம் காடுகளிலே 3.25 வருஷம் தங்கியிருந்து அந்த சங்கீதங்களை பாடி ராகம் அமைத்தார் என்று நாம் ஸ்தோத்திரம் பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது 7ஆம் சங்கீதத்தில் இதையும் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின சங்கீதமாக இருக்கிறது. இதில் பென்யமீன் ஆகிய கூஷ் என்பவன் வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடி ஸ்தோத்திரம் அமைக்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் என்று சொல்கிறது ஸ்தோத்திரம் சவுலுக்கு மறைந்து ஓடும் பொழுது பாடப்பட்ட சங்கீதம். ஆபகுக் 3:1 நாம் படிக்கும்போது அதில் ஸ்தோத்திரம் விதமாக படிக்கலாம். அந்த சங்கீதம் எப்படி பாடப்பட்டது என்று ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் இந்த சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை பார்க்கலாம். படிங்க. இன்னும் சத்தமா வாசிங்க. சத்தம் உயர்த்தி படிங்க.
நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் மயப்படுவதாக. நல்ல அருமையான ஒரு சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை மயமைப்படுத்தினோம். இந்த சங்கீதம் நான் சொன்னது போல கூஷிப்பவன், பென்யமின் கோத்திரனாகிய கூஷிப்பவன் ஏராளமான வார்த்தைகளை தாவீதை பேசி கோபப்படுத்தி ரொம்ப சங்கடத்துக்குள்ளாக்கி விட்டார். அந்த நேரத்தில் தான் இந்த வசனங்களை பாடி, இந்த சங்கீதத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை அவர் மயப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். பென்யமனாகிய கூஸ் என்பவனுடைய அந்த வார்த்தை தாவீதுடைய இருதயத்தை பிளந்தது. ஸ்தோத்திரம். நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆபகுக்கு 3:1 படிங்க. ஆபகுக்கு 3:1 படிங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோனில் பாடின விண்ணப்பம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, இது எதுல பாடின விண்ணப்பம்? சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோன் என்பது புலம்பல் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். சிகாயோன் என்பது என்ன சொல்லப்படுகிறது? புலம்பல். புலம்பல், புலம்பி திரிகிறார். அந்த கூஸ் என்பவனுடைய வார்த்தையை கேட்டதிலிருந்து சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய அந்த மனசு உடைஞ்சி அவர் பாடுபட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பயங்கரமாக பாடுபட்டிருக்கிறார். நீங்கள் அதை குறித்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வரை படித்து பாருங்கள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் செத்து போனான். உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி, அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்பட்டிராதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாய் இருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள் என்றார். ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போ, உன் காரியங்களை குறித்து நான் என்ன செய்வேன், உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி ராஜா அனுப்பி விடுகிறான். ஸ்தோத்திரம். அந்த அப்படிப்பட்ட ஒரு புலம்பல் உண்டாகிற ஒரு காரியம்தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்திலே ஒரு புலம்பலை அங்கே பார்க்க முடிகிறது. இந்த ஸ்தோத்திர தாய் தாவீதுக்கு முன்பாக புலம்பித்து இருக்கிற ஒரு அனுபவத்தை, ராஜாவுக்கு முன்னாடி புலம்பித்து இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் சங்கீதம் 1:5 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 1:5, அதிலே 1 5 வசனங்கள். ஸ்தோத்திரம். படிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னை என்ன செய்யும்? விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். ஆமென். பாருங்கள், இந்த வசனம் ஸ்தோத்திரம் ரொம்ப ஒரு அடைக்கலம் கேட்டு வேண்டுகோள் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நீதிக்கு அடைக்கலம் கேட்டு வேண்டுகோள் விடுகிற ஒரு காரியமாக இந்த சங்கீத வசனங்கள் காணப்படுகிறது. அடுத்தது 7 - 15 வரைக்கும் நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும்,
அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். உன்னதத்திற்கு எழுந்தருளும் என்று சொல்லுகிறார். சொல்ல அவருக்காக நீ என்ன செய்யும்? உன்னதத்துக்கு எழுந்தருளும். அல்லேலூயா என்று சொல்லுகிறார். சோதரம் 15 வசனம் படிங்க. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம். ஒரு தேவ சமூகத்திலே அவர்கள் அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் நீதி கேட்டு அப்படி ஒரு வேண்டுகோள் விடுகிற ஒரு காரியத்தை தான் ஃபர்ஸ்ட் வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை நம்ம பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் படிக்க பார்க்கலாம். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இப்போ அந்த ஊசி என்பவன் பென்யமின் கோத்திரத்துல சவுலோட ஆளாவான். அவன் பேசுற அந்த வார்த்தையை அவரால் கேட்டு சகிக்க முடியல. அவ்வளோ கெட்ட நிலைமையில வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த பென்யமின் கோத்திரத்திலிருந்து பேசுகிற அந்த வார்த்தைகள் மிகவும் வேதனைக்குரியதா இருக்குமா, ரொம்ப மட்டமா பேசுவாங்க. அவனு முதல் ராஜா பார்த்தீங்களா, எப்படி ராஜ்யபாரம் பண்ணுன்னே அவங்களுக்கு சரியா தெரியாம சவுலுடைய ஆட்கள் எப்போதுமே தாவீதை தரக்குறைவா பேசுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களா இருந்தாங்க. இன்னைக்கும் சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்ந்து வந்தாலும் என்ன செய்வாங்க, அந்த தரக்குறவா பேசுற அந்த வார்த்தையெல்லாம் விடவே மாட்டாங்க. அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது, போட்டு விட்டுறது, அடுத்தவங்களை கெடுக்கிறது, இந்த மாதிரி சில புத்தியெல்லாம் சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சொல்லும் போது சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில ரட்சிக்கப்பட்டாலும் அவங்க ரத்தத்தில் அது ஊறிதான் இருக்கும். அவங்க மாறவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, மாறவே மாட்டாங்க. எப்போதும் அடுத்தவங்களை ரொம்ப கேவலமாய் பேசி கேவலப்படுத்துறது அந்த ஒரு ஹேபிட் சில பேருடைய உள்ளத்துல இன்னைக்கும் அது இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்கிறோம். அல்லேலூயா. மனசுல 1008 வச்சுட்டு என்ன செய்வோம், நம்ம எல்லாருக்கூடையும் பேசுவோம், பழகுவோம். இதுதான் இந்த கூசியினுடைய குணம். இந்த ஸ்தோத்திர கூசியினுடைய குணம் தான் இன்னைக்கும் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு இருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றாங்க, ஆனா ரட்சிப்பு கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா பழச மறக்க முடியாதவங்க. சோதரம். அப்போ ஒருத்தரை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம், சோதரம் அடுத்தவனை மட்டம் தட்ட வேண்டும் என்கிற எண்ணம், அடுத்தவங்களை கேவலப்படுத்தி பேசணுங்கிற எண்ணம், அடுத்தவங்களை மதிக்காத போகிற எண்ணம், இதெல்லாம் அவங்க ரட்சிப்புக்கு எதுவான காரியம் கிடையாது. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உள்ள குணங்கள் கிடையாது. அதனால ரட்சிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுடைய குணம்லாம் வேற, அவர்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய ஹேபிட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ரட்சிப்பு ரொம்ப வேதனைக்குரிய கவலைக்கிடமாக இருக்கிறது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உலகத்தாரை விட கேவலமாக அநேக தேவ ஜனங்கள் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். பைபிள் தூக்குறதுலாம் உண்மைதான், நல்ல ஜெபிக்கிறதுலாம் உண்மைதான், சோதரன். ஆனா ஆவிக்குரிய தன்மைகளும் சில விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் அவங்களிடத்துல தேவையில்லாத விஷயங்களும் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர்கிட்ட அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அது நமக்கே தெரியல, நம்ம உள்ளத்துக்கே தெரியும். நமக்கே என்ன குணம்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியும். சோதரன் கேட்டா நம்ம என்ன செய்வோம், பூர்ண பரிசுத்தவான் ஒருத்தர் பூமியில இல்லை, அதனால நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் போக போக சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம மலிப்பி அதை அப்படியே நம்ம காத்து வச்சுக்கிறோம். சரி, இங்கே தாவீதுக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம் தான் இந்த காரியங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ரொம்ப வேதனைக்குரிய சம்பவம். சரி, 2வது வசனம் படிங்க. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய். பாத்தீங்களா, சத்துரு சிங்கம் போல பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். சோதரன். பாத்தீங்களா, இப்ப இவரு அப்படி விண்ணப்பம் பண்றாரு, என்னை விடுவிக்கிறவர் யாரும் கிடையாது, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க விடுவிக்கிறது, எனக்கு வேற விடுவிக்கிறவங்க ஒருத்தர் இல்லை, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், உங்களை தான் சார்ந்து இருக்கிறேன். எப்படி அழகா பேசுறாரு பாருங்க தாவீது. வேண்டுகோள் எடுக்கிறேன், ஆண்டவரிடத்துல கேட்கிறான், இப்படி என்ன ஆசீர்வதிங்க. 3வது வசனம் படிங்க.
என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயம் கேட்டிருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் படிங்க. பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் என்றார். முடிச்சு. அப்படி அவர் சொல்ற அந்த விஷயத்த பாருங்க. நான் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தேன்னா என்ன என்ன செய்யுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க, அப்படி என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன்ற எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? சொல்லுங்க, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் என்று. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தில் அவிதமா அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்ல? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய வசனத்துக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கும் சில நேரங்கள்ல நமக்கு சம்பந்தமே இருக்காது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 26:1 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 26:1. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரி. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாட மாட்டேன் என்று சொல்லி அவர் ரொம்ப வேதனையோடு அந்த வசனங்களை வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ரோமர் 12:12 படிங்க. அல்லேலூயா. படிங்க 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரிச்சிருங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய பிள்ளையில நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையில ஸ்தோத்திரம். அப்படி நம்ம உறுதியா இருக்கணும். அவர் சொல்றாருல, கர்த்தாவை உண்மையை நம்பி இருக்கிறேன். பாத்துங்களா? உண்மையை நம்பி இருக்கிறேன். என்ன வந்தாலும் அவர் மேல உள்ள அந்த நம்பிக்கை நம்ம விட்டு வெளியே போக கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் இங்க ஸ்தோத்திரம். ரோமருக்கு பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நீ நம்பிக்கையில உறுதியாகிற. சொல்லுங்க, நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க கூடாது. என்ன வந்தாலும் நான் உறுதியா இருப்பேன், கர்த்தர் மேல நான் உண்மையா நம்பிக்கையா இருப்பேன்ங்கிற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். நீதிமொழிகள் 23:18 படிக்கல. நீதிமொழிகள் 23:18. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பாத்தீங்களா? எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. நீ உன் நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். நம்பிக்கை விட்டு வேற சைடு நம்ம சாஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுக்கு அடையாளம் நம்ம குணங்கள் தான். நம்ம நல்ல நம்பிக்கையா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்பிக்கைக்குரியதா இருக்கணும். நம்முடைய கிரியைகள் எல்லாம் மற்றவங்களால் போற்றக்கூடியதா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆனா நம்முடைய கிரியைகள் அடிக்கடி என்ன செய்யுது? ஏமாந்து போகுது. அடிக்கடி நம்ம சில மாம்சத்தை வெளிப்படுத்துகிறோம். கூசி மாதிரி. கூசி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவன் தான். ஆனா அவன் பாருங்க, தாவீதை குறித்து எவ்வளவு கேவலமா பேசி அவனை சங்கடப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி எப்படி அழகு பார்க்கறான் பார்த்தீங்களா? சோதரன். பென்யமீன் கோத்திரத்துல பேச்சுல பயங்கரமாக ஒன்றுன்னு சொல்றாங்க. அந்த கோத்திரத்தோட மக்கள் ரொம்ப பேசுவாங்க. சோதரன் ரொம்ப பேசுவாங்க. அந்த மாதிரி கூசி தாவீதை அலங்கமடங்கு அடிச்சிருக்காங்க. அவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவனை சோதித்திருக்கிறான். நாகும் புஸ்தகத்துல 1:7 படிக்கல. நாகும் புஸ்தகம் 1:7 வாசிங்க. நாகும் 1:7. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார்.
பாருங்க, தேவனை நம்பி இருக்கிறவங்கள அவர் அறிஞ்சிருக்கிறேன்ற. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை நம்பணும் என்று சொல்லுகிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்கள கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அப்ப நம்ம எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பேச முடியும், ஆண்டவருக்கு விரோதமாக சண்டையிட முடியும், ஆண்டவருக்கு விரோதமாக அடுத்தவர்களை தாழ்த்தி மட்டப்படுத்தி பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்ல, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறனால அவர் நம்ம அறிஞ்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நாகும் அப்படிதான் சொல்றாரு, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தெய்வம் அறிஞ்சிருக்கிறேன்ற. சும்மா நான் விடல, தெரியாத மாதிரிலாம் கண்டுக்காத மாதிரிலாம் போக மாட்டாரு. நீ என்ன நம்பினதுனால நான் உன்னை முழுசா அறிஞ்சிருக்கிறேன்ற. பாத்தீங்களா, முழுசா நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன். நீ என்னைக்கு என்ன நம்பி வந்தியோ அன்னையில இருந்து நான் உன்னை முழுசா அறிஞ்சிட்டேன்ற. அப்ப இதுக்கு மேல நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே எப்படி போறது? இல்ல ஆண்டோட விசுவாசத்தை விட்டு எப்படி வெளியே போறது? அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை விட்டு எப்படி வெளியே போறது? ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு அடையாளம் நல்ல கவனிக்கணும். தேவனுடைய சமூகத்தை நம்ம நிற்கிறோம் என்பதுதான். அவருடைய ஒரு கஸ்டடியில நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவரை சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், அவரை நம்ம கூட இருக்கிறார். அதான் ஆண்டவர் மேல் உள்ள அந்த நம்பிக்கை. அதை நான் தெளிவா விளக்கி சொல்றேன். நீங்க 100 வசனம் கூட படிங்க. 2 கொரிந்தியர் 1, 8, 9, 10 வசனங்களை படிச்சு பாருங்க. படிக்க பார்க்கலாம். டக்குனு எடுங்க, வசனம் எடுக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தங்கள் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற இருந்து எங்களை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் எங்களை தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் எங்களை தப்புவிப்பார் என்று அவர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பவுல் இவ்வளோ பெரிய வேதனைகளை கொரிந்து சபைக்கு தெரிவிக்கிறார். ஆனால் மனுஷன் மேல நம்பிக்கை இல்லை, கர்த்தரையே நம்பி இருந்தாங்க. இவ்வளவு உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் கர்த்தரையே நம்பி சார்ந்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை அங்க நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கலாம். 25ஆம் வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எதுக்கு நம்பிக்கையா இருக்கிறாரா? எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்கிற நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேவனிடத்தில் அவர் நம்பிக்கையா இருக்கிறார். சோதரம் நம்மை குறித்து நிறைய ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், உன்னுடைய நாட்களை உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நிறைய சொல்லுவார். ஆரம்ப காலத்துல எனக்கு பல ஊழியர்கள் நம்ம பிரசங்கம் பண்ண கூப்பிடுவோம், வருவார்கள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். இதுல நிறைய தீர்க்கதரிசிகள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான சம்பவங்களை, நடக்க போற சம்பவங்களை அழகா சொல்லியிருந்தார்கள். இதுல ஸ்தோத்திரம் மேரி நடராஜன் சொல்லிட்டு ஒரு லேடி இருக்கிறாங்க. இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க சென்னை. அவங்க ஒரு தீர்க்க தரிசன கூட்டங்களை நடத்தும் போது எங்களை ஸ்பெஷலாக அழைத்து ஒரு ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு உண்டான நிறைய விஷயத்த அவங்க சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
சோதரன் நிறைய காரியங்களை பண்ணாங்க. அதே போல ஈரோடுல சத்யநாதன் சொல்லிட்டு எட்வின் சத்யநாதன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவரும் வந்த பிறகு ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே என்னெல்லாம் நடக்க போகிறது இந்த ஊழியத்தில் என்று சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் அவர் எங்களுக்கு அறிவித்தார். ராணிகர் சோமனி சேலத்தில் இருந்தார்கள். அவர்களும் வருகிற நாட்களில் அவர்களும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு சம்பவிக்கும் என்று சொன்னார். சோதரன் திருவண்ணாமலையிலே முத்து என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். அவரும் ஒரு தீர்க்க தரிசன ஒரு மீட்டிங் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்து அவர் வெளியே வராரு. என்னை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, இவர் நல்ல ஒரு ஊழியம் செய்கிறவர், இவருக்காக ஒரு ஜெபத்தை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவரு இந்த மாதிரி கேலி தாத்தங்கரையிலே நல்ல ஒரு சிங்காசனத்தை உனக்கு நியமிப்பேன்னு சொல்லி காலாக சொன்னார். அப்புறம் இத்தனை பேர் உனக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் பழகுறாங்க இருக்கிறாங்க, கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்கொள்வா, தைரியமாரு என்று சொல்லி நிறைய தீர்க்க தரிசனங்களை பாஸ்டர் முத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் நம்ம பல நம்முடைய தலைமை சபையிலே அருமையான ஸ்தோத்திரம் ராணி ராபர்ட் என்று சொல்கிறவர்கள் அதே மாதிரி அந்த பிரச்சனையில் இருக்கிற காலங்களிலே அவர்களும் அந்த மாதிரி காரியங்களை சொன்னார்கள். அவர்களை கொண்டு சொன்ன எல்லாம் நிறைவேறியது. அதனால நான் எங்களுடைய வாழ்க்கையில அநேக தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த விஷயங்களை நம்பி இருந்தோம், அதே ஜெபிச்சு கொண்டிருந்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டு எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நிறைய தீர்க்கங்களை அனுப்பி எங்களை தேற்றினார், ஆற்றினார். அது மேல நம்பிக்கையா இருந்தோம். கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் சொன்ன நிறைய விஷயங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஹென்றி எனக்கு பேப்டிசம் கொடுத்தவர் அவர்தான். அவரும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவார். அதே மாதிரி கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் என்னெல்லாம் எங்களை குறித்து சொல்லி ஜெபிச்சாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். அதேதான் அந்த வார்த்தைகள் மேல நம்ம நம்பிக்கையா இருந்ததுனால கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை வழிநடத்த ஏதுவாக காணப்பட்டது. தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறதுக்கு அடையாளம் தெரியுமா? தேவனுடைய தாசர்கள் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மேல நமக்கு நம்பிக்கை வைக்கணும். சோதனம் அதுதான் இங்க அவர் சொல்றார், அந்த காரியங்களை சொல்லுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்றால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 30வது வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா அவர்களை கர்த்தரை நம்ப பண்ணுவார். அதற்கு இடம் கொடாதீர்கள். ஆமா, அதை சத்துரு சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான்னு. எசேக்கியா வருவான், அவன் உங்களை அப்படி சொல்லுவான், அவன் ஆண்டவர் உங்களை நம்ப சொல்லுவான், நம்ப வைப்பா, அப்படி நம்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லி எதிரி சொல்லி கொடுக்குறான். சத்துரு சொல்லி கொடுக்குறான். பாத்தீங்களா, சத்துருவே சொல்லி கொடுக்குறான். அவன் உங்களை நம்ப பண்ணுவான், கர்த்தரை நம்ப பண்ணுவான். பாத்தீங்களா, அப்ப நம்ம வேலை என்ன? கர்த்தரை நம்ப பண்றதுதான் நம்ம வேலை. எல்லாரையும் ஆண்டவரை நம்ப பண்ணணும், அதுதான் நம்ம வேலை. சண்டைகரிப்பு சொல்றான். அவன் இல்ல அவன் அப்படிதான் பேசுவான், அதெல்லாம் உண்மை கிடையாது என்று சொல்லுகிறான். இந்த மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்க நம்பிக்கையை கெடுக்கிறது இருக்குன்னு, நம்முடைய நம்பிக்கையை தொலைக்கிறது இருக்குன்னு இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்முடைய நம்பிக்கையை கெடுப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம நம்பிக்கை எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை மேல இருக்கணும், தேவ வசனத்து மேல இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதைத்தான் அவர் என்ன செய்கிறார், 1 to 5 வசனங்கள் வரை அவர் தேவனை நம்பி இருக்கிறது தான் அவர் சிறப்பாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் வசனத்தை நீங்க நம்பிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் உங்களை சிறப்பாக வழி நடத்தி தேவனுடைய சமூகத்துல நம்மை நிறுத்துவாராக. அவரையே நாம நம்பி இருப்போம். இப்ப நீங்க 6 to 9 வசனங்களை நீங்க படிக்கும் போது வாசிப்பாங்களா? 6 வசனம் படிங்க. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களை நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் என்றெல்லாம் சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ஊறுபட்ட காரியங்களை அங்கே அவருடைய வாழ்க்கையில அவர் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய எந்த விதமான ஸ்தோத்திரம் பாருங்கள், எந்த விதமான ஒரு
தேவனை விட்டு பிரிந்து போகிற அந்த தன்மை அவர்ல இல்லை. அதனால ஆண்டவர் மேல அவர் நம்பிக்கையா இருந்துகிட்டு தான் இதை நான் சொல்றேன். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும்னா கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். ஆனா இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், இதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. சோதனம் இப்படியெல்லாம் நம்ம சொல்லி ஜபிக்கிறதும் இல்லை, யாரும் ஜெபம்லாம் பண்ண மாட்டோம். சோதனம் 9ஆம் வசனம் படிங்க. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களை உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்கிறவர்? சோதித்து அறிகிறவர். 10ஆம் வசனம் படிங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ரட்சிக்கிற தேவனிடத்திலே என் கேடகம் இருக்கிறது. அல்லேலூயா சோதரம். அந்த நாட்களிலே சோதரம் இந்த செம்மையான இருதயம் உள்ளவர்கள் என்றால் அந்த யாசர் குழுவினருக்கு அந்த அர்த்தம் வரும். அவங்க யாசர் குழுவினர் எப்போதும் அந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களோடு தாவீதுடைய காலங்களிலும் மற்ற காலங்களிலும் அவர்கள் பின்தொடர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் எப்போதுமே அவர் லேவியர்கள் தானே. அதனால தேவனுடைய ஆலயம் புதிதாக கட்டப்பட்ட காலங்களிலே அவர்கள் அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய நாமத்தை செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை பயன்படுத்தினார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க? செம்மையான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். குழப்பவாதிகள் எல்லாம் ரட்சிக்க மாட்டார். இந்த செம்மையான இருதயம், ஏன்னா நம்ம செம்மையான இருதயத்தோடு தான் நம்ம இருக்கிறோமாங்கிறது நம்முடைய கிரியைகள் வார்த்தைகள் அதெல்லாம் வெளிப்படுத்தும். அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். 11 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிக்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாருங்க, அவர் பாவியின் மேலே சினம் கொள்ளுகிற தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, பாவிகள் மேல் அவர் சினம் கொள்ள. 15ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினார். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு குழி பறிக்கிற வேலையெல்லாம் விட்டுறணும், புரியுதா? ஆமா, ஆண்டவர் அந்த குழியில நம்ம தான் இறக்குவார். இதில் நடந்த சம்பவம் பார்த்தீங்களே, முருங்கைக்காய்க்கு செய்யப்பட்ட தூக்குமரம் யாருக்கு போச்சு சொல்லுங்க? முருங்கைக்காய்க்கு செய்யப்பட்ட தூக்குமரம் யாருக்கு போனது? சொல்ல, அவங்க பக்கத்து வீட்டுக்காருக்கா போச்சு? இல்ல முருங்கைக்காய்க்கு போச்சா? கொஞ்சம் சத்தமா யாரா சொல்லுங்க. ஆமானுக்கு போச்சு. யாருக்கு போச்சு? அதை செஞ்சது யாரு? ஆமா. யாரெல்லாம் குழி வெட்டுறோமோ அவங்களுக்கு அந்த குழி கரெக்டா வந்து சேரும், மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு குழி பறிக்கிற வேலையெல்லாம் பார்க்க கூடாது. என்ன பாத்தீங்களா? குழியை வெட்டினீங்கன்னா அந்த குழியில யார் தான் விழணும்? ஆமா, அந்த தோன்றவங்க தான் விழணும். அதனால அந்த குழி தோன்ற வேலைய விட்டுருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தெளிவா சொல்ற. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:7 படிங்க. கலாத்தியர் 6:7 சீக்கிரம் படிங்க. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். நீ அடுத்தவங்கள ஒரு ஆளை நீ பேசி கெடுப்ப, ஆனா உன்னை 10 பேர் கெடுப்பான். பேசி 10 பேர் கெடுப்பான். நீ ஒருத்தரை பத்தி அந்தரங்கத்துல பேசுவேன், ஆனா உன்னை குறித்து அந்தரங்கத்துல 10 பேர் பேசுவான். இதுதான் வெட்ட குழியில உள்ள இருக்கு. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. நீ யாரெல்லாம் வச்சு பேசுறியோ அவங்க எல்லாம் உனக்கு டபுள் பங்கா எதிரியா மாறி ஒன்ன பேசுவாங்க 10 இடத்துல. நீ ஒரு முறை தான் நீ அவங்க கிட்ட பேசுவ, ஆனா அவங்க 10 முறை பேசுவாங்க. வெட்டின குழியில நாமே விடணும். எதை விதைக்கிறோமோ நாம தான் அதை அறுக்கணும். பேசுறதெல்லாம் நியாயமா பேசணும். அடுத்தவங்களை மறைச்சு பேசி வாழலான்னு யாரும் நினைக்காதீங்க. வாழக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. தைரியம் இருந்தா நேரா பேச. ஹல்லேலூயா. அடுத்தவங்ககிட்ட போய் குறை பேசுகிற அந்த அனுபவங்கள் வெட்டின குழியில நீங்க தான் விழ போறீங்கிறத மறந்துடாதீங்க. கடைசியா ஒரு வசனம் படிக்கலாமா? படிக்க பார்க்கலாம். 17ஆம் வசனம். 17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன்.
15 சங்கீதம் 17 படிங்க. சங்கீதம் 17:15. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா. பாத்தீங்களா? சொல்லுங்க, நான் விழிக்கும் போது எப்படி ஆவேன்? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும்போது, ஒருத்தட்ட பழகும் போது, நம்ம எப்படி நீதி நியாயமாக ஆண்டவரை துதிக்கிறவங்களாக, ஆண்டவரை மையப்படுத்துறவங்களாக, ஆண்டவரை மையப்படுத்தி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களாக நாம் தொடர்ந்து காணப்பட வேண்டும். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ விழிக்கும் போதே அவருடைய சாயல நீ திருப்தி ஆகணும். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம ஆண்டவரை சமூகத்தில் ஜெபிக்க போறேன், துதிக்க போறேன், அந்த எண்ணத்தோடு எழுப்பும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சில பேர் அப்படி எழுப்புனா கூட நல்ல புத்தி வர மாட்டேங்குதே. ஆமா, தேவ சமூகத்தில் என்ன பேசணும், என்ன செய்யணுங்கிற அறிவும் இல்லாமல் போயிடுது. கண்ணா முன்னாடி கெட்ட வார்த்தைகள் முதற்கொண்டு தேவ சமூகத்தில் அழகாக பேசுறாங்க, சிறு பிள்ளைகளை போல. துதித்தலும் சதித்தலும் ஒரே ஊற்றிலிருந்து வரக்கூடாது. அதனால அப்படி பேசினா அந்த ஊற்று அழுகி போயிடும், வீணா போயிடும், ஆண்டவரால் ஒதுக்கப்படும். அதனால கண்ணா முன்னாடி பேசக்கூடாது. நல்ல தீர்மானம் பண்ணிங்க. கர்த்தரை உயர்த்துறதுக்கு தான் நமக்கு அதிகாரம், கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகாரம். சில பேர் அடுத்தவங்க சொல்றத சொல்லி வேற காட்டுறாங்க. அடுத்தவங்க ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா, அடுத்தவங்க ஒரு வார்த்தை பேசினா அந்த வார்த்தையை இவங்க பேசி காட்டுறாங்க. பார்த்தீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் அக்கிரமமா தெரியல. சோத்துரு அவங்க பேசுறாங்கன்னா நாங்களும் பேசி காட்டுறோம். இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கோபாக்கினைக்குரிய காரியங்கள். தேவ பிள்ளைகள் அப்படி கண்ணா முன்னாடிலாம் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். பேசுறவங்க பேசி போட்டோம், அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனா அதுக்காக நம்ம தேவ சமூகத்துல மனம் பதறி பேசக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி பேசுறதுனால நீ துதிக்க வேண்டியவங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியவங்க. ஸ்தோத்திரம். அந்த கூஸ் எப்படி பேசுறானோ அதே மாதிரி பேசுறதுக்கு கூஸ் மாதிரி நாம தரக்கட்டு போகக்கூடாது. கூஸ் பேசுறாங்க, அவனுக்கு அந்த அபிஷேகம் இருக்கு, சாத்தானுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கு. அவன் பேசுறான், தாவீது நிறைய பேசுறான். அது நமக்கு வேலை இல்லை. ஒரு வார்த்தை கூட நம்ம உச்சரிக்க கூடாது. சில பேர்லாம் ரொம்ப தாராளமா உச்சரிக்கிறான், அதுவும் தேவ சமூகத்துல. அவன் இப்படி பேசுறான் பாஸ்டர், அவன் இப்படி பேசுறான் பாஸ்டர், இவங்க இப்படி சொல்றாங்க பாஸ்டர் சொல்லி அப்படியே அந்த கெட்ட வார்த்தையை அப்படியே தேவ சமூகத்துல உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அந்த பேய் நாவி தானே இருக்கு. சோத்துரு. அந்த பேய் நாவி உங்களுக்குள்ள இருக்கிற நாள் தானே அது எல்லாத்தையும் வெளிப்படுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருப்போம். தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையெல்லாம் அப்படியே விட்டுறாதீங்க. அப்பா சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிங்க, ஜெபிக்கலாம். எல்லா கரங்களும் வைத்துக்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றியோடு போய் துதிக்கிறோம்ப்பா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, எங்க பிள்ளைகளை தப்புவீங்க ஆண்டவரே. ஆண்டவரை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் என்கிற, அவரையே நம்பி இருக்கிறோம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எங்க வாழ்க்கையில தந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. கத்திரைகளை வழி நடத்துங்க, அதிசயங்களை காணப்படுங்க. எல்லா மகிமை கணத்தையும் உங்களுக்கு தருகிறோம். இந்த பகல் முழுவதும் நாம் உங்களுடைய சித்தம் ஜெயிக்கிறது தான் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜெபம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மாலை 7 மணிக்கு சந்திப்போம். இப்பொழுது ஸ்தோத்திரம் மரியாதை ஜெபம் பண்ணுங்க.